உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினத்தில் வெளிப்படுத்தல் தொடர் படிப்பில் பாடம் 8ற்கு கடந்து செல்வோம். இந்த பாடத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஜெயம் கொள்பவன். வெளிப்படுத்தல் 2:8-11 வசனங்கள். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கோட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயிலும் மரணபரியந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஜெயங்கொள்பவருக்கான வாக்குறுதிகள். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவர்களின் விசுவாசத்தை சோதிக்கும், அவர்களின் விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகளை அவர்கள் வாழ்வின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்கொள்வார்கள். அந்த நேரம் வரும்போது விசுவாசத்தின் சோதனை மரணத்தில் முடிவடைந்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உறுதியாக நிற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த முதல் 2 கடிதங்களின் வாக்குறுதிகளை கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 2:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. வெளிப்படுத்தல் 2:11. மீண்டும் சபைகளை நாம் கவனிப்போம். இந்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்டதான சபைகள் எபேசு, பெர்கமு, தியத்தீரா, சிமிர்னா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா. வெளிப்படுத்தல் 2:12. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தல் 1:16. மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய யோவானின் தரிசனமாக அது இருக்கிறது. அவர் தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான இருபுறம் கொண்ட பட்டயம் புறப்பட்டது. அந்த விவரிப்பு ஏசாயா 49வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதற்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கு தீர்க்கதரிசி யூதரையும் புறஜாதிகளையும் காப்பாற்றும் யெகோவாவின் ஊழியரை பற்றி எழுதினார். வெளிப்படுத்தல் 1:16 இயேசுவானவர் அவரது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை அவர் வைத்திருந்தார், ஏந்தியிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. ஏசாயா 49:2 முதல் பகுதியில், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. ஏசாயா 11:4 பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்கரை சங்கரிப்பார். ஆக வெளிப்படுத்தல் 1:16 மகிமையடைந்த இயேசுவானவரை பற்றி வரக்கூடியதான இந்த விவரிப்பு. ஏசாயாவில் யெகோவா தேவனுடைய அந்த ஊழியருக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் ஒப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஆட்சியும் வல்லமையும் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் குறிப்பிடுகிறது. கூர்மையான இருமுனைகளை கொண்ட வாள், அவருடைய வாயின் கோல், அவருடைய வாயின் சுவாசம்
இவை அனைத்தும் தம் மக்களை காப்பாற்றும் யெகோவாவின் ஊழியக்காரரின் ஆட்சியை குறிக்கிறது. அவருடைய வாயின் கோல் அவருடைய வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கான இயேசுவினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. மேலும் கூர்மையான வாள் துர்மார்கரை நியாயம் தீர்த்து தண்டிக்கும் இயேசுவானவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த இரண்டு கருத்துக்களும் வெளிப்படுத்தல் 19:15 ஒன்றாக வரையப்பட்டுள்ளன. யோவான் ஒரு வெள்ளை குதிரையை காண்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யதார்த்தமாய் அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 19:15 புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். மகிமையடைந்த இயேசுவை பற்றி சொல்லப்படுகின்ற வசனங்கள் அவருடைய அதிகாரம், வல்லமை, நியாய தீர்ப்பு போன்றவற்றை, அரசாட்சி போன்றவற்றை நமக்கு விவரிக்கிறது. வெளிப்படுத்தல் 2:12 பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பெர்கமு ரோமானியர்களுடனான அதன் நீண்ட உறவை பெருமைப்படுத்திய ஒரு நகரமாகும். பெர்கமு ரோம பேரரசோடு ஒரு நீண்ட காலம் இணக்கமான உறவை கொண்டிருந்த ஒரு நகரமாகும். மன்னர் அட்டாலஸ் III அவருக்கு வாரிசுகள் இல்லாததினால் மன்னர் அட்டாலஸ் III அவனது மரணத்தின் போது அவனது முழு ராஜ்யத்தையும் ரோமானியர்களுக்கு வழங்கினார். பெரும்பாலானவர்கள் ரோம் அதை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவே மன்னர் அட்டாலஸ் அப்படி செய்தான் என்று நம்புகிறார்கள். ரோமுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை நியாயம் தீர்ப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் இயேசுவின் வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டுவதாக சிலர் கூறுகின்றனர். எச்சரிக்கையுடன் இங்கு ஒரு வார்த்தை நமக்கு தேவை. இந்த சபைகள் அமைந்துள்ள பல்வேறு நகரங்களை பற்றிய வரலாற்று உண்மைகளாக இருக்கலாம். அவர்கள் மற்ற சபைகளுக்கும் கர்த்தருடைய செய்தியை பரப்பி இருக்கலாம். ஆனால் அத்தகைய யோசனைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு அடிப்படையாக இருக்கலாம் என்று நாம் நினைப்பதையும் வேதத்திலிருந்து நாம் எதை காட்ட முடியும் என்பதையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இப்படி நாம் வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான சில சம்பவங்களை விவரிப்பதற்காக வரலாற்று ஆதாரங்களை நாம் மேற்கோள் காட்டும்போது அதைவிட வேதத்திலிருந்து நாம் சத்தியத்தை நிரூபிக்கும்படியாய் எதை காட்ட முடியுமோ அதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, வரலாற்று ஆதாரங்களை பார்க்கிலும். வெளிப்படுத்தல் 2:13 உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். பெர்கமு சபைக்கு இந்த வசனங்கள் எழுதப்படுகிறது என்பதை நாம் மனதிலே கொண்டு படிக்க வேண்டும். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பேரரசனுடைய வழிபாட்டிற்கு பெர்கமு பேர் போன ஒரு இடமாக இருந்தது. மேலும் டயானா, ஆர்டிமிஸ், ஆதீனா அல்லது ஜிஎஸ் போன்ற புராண கடவுள்கள் வழிபாடும் பெர்கமுவிலே இருந்தது. ஆசியாவில் ரோம மாகாணங்களில் டியோனியஸ் மற்றும் அஸ்கெல்பியஸ் ஆகிய தேவர்களின் வழிபாடும் அங்கு தோன்றியது. இந்த சபைகள் இந்த இடங்களில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது.
ஆசியாவில் சொல்லப்படுகின்ற சபைகள் சொன்னதான இந்த விக்கிரக வழிபாடுகள் தோன்றின இந்த நகரங்களில் இந்த சபைகளும் அமைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் இது விளக்குகிறது. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இந்த சம்பவங்கள் நாம் வேத வசனத்தினுடைய விளக்கத்திலிருந்து பார்க்கிறோம், வரலாற்று பின்னணியில் இருந்தல்ல. சாத்தான் வசிக்கும் இடத்தில், அதாவது சாத்தான் அங்கே செல்வாக்கை கொண்டிருந்தான். அதுதான் சாத்தான் வசிக்கும் இடம். சாத்தான் வசிக்கும் இடத்தில் ஆண்டிபாஸ், அதாவது அந்திப்பா கொல்லப்பட்ட போதும் பெர்குமையில் இருந்த சிலர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை உறுதியாக பிடித்து கொண்டு அவர்களுடைய விசுவாசத்தை மறுதலியாமல் அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டதை குறித்து கர்த்தர் அவர்களை பாராட்டுகிறார். ஆனால் பெர்கமு இருந்ததான அந்த இடம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல அந்த சபை கூடியிருந்தது. அப்படி என்று சொன்னால் அங்கே அந்த விக்கிரக வழிபாட்டினுடைய காரியங்கள் ஆதிக்கம் மிக்கதாக செல்வாக்கு மிக்கதாக இருந்த இடத்துல பெர்கமு சபை இருந்தது. அப்படி இருந்தும் கூட சாத்தானுடைய செல்வாக்கு அங்கே அதிகமாக இருந்தாலும் கூட அங்கே இருந்த பெர்கமு சபையார் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அந்திப்பா என்பவன் தன் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்ட போதும் அவர்கள் அவனுடைய மரணத்தினால் பயமடையாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை குறித்து இயேசுவானவர் அவர்களை பாராட்டுகிறார். சபையில் விசுவாசத்தில் உறுதியாக நின்ற விசுவாசிகள் மட்டுமல்ல, மாறாக விக்கிரக ஆராதனை செய்பவர்களுடன் ஐக்கியம் கொண்டு விபசாரத்தை ஊக்குவிக்கும் விசுவாசிகளும் அங்கே இருந்தனர். இயேசுவானவர் பெர்குமுவில் இருந்ததான விசுவாசிகளை இவ்வாறு பாராட்டுகிற அதே நேரத்தில் அந்த பெர்குமு சபையில் இருந்த அந்த விசுவாசிகள் சிலர் விக்கிரக ஆராதனை செய்பவர்களாகவும் விபசாரத்தை ஊக்குவிக்கும் சில விசுவாசிகளோடு அவர்கள் தொடர்ந்து ஐக்கியம் கொண்டிருந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் வசனம் நமக்கு விளக்குகிறது. பெர்குமையில் இருந்ததான சில விக்கிரக வழிபாடுகளை நாம் பார்க்கிறோம். அஸ்கிலேப்பியஸ், டியோனிசியஸ், டயானா, இவைகள் டியோனிசிஸ் என்பது திராட்சை அறுவடையின் கடவுள், அஸ்கிலேப்பிஸ் குணப்படுத்தும் கடவுள், டயானா வேட்டையின் தெய்வமாக இருக்கிறது. இந்த வழிபாடுகள் அங்கே செழித்திருந்தது. நகரம் சாத்தானின் செல்வாக்கின் கீழ் இருந்தது. வெளிப்படுத்தல் 2:13 உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கும்போது நமக்கு எழும் கேள்வி என்னவென்றால், நாம் எதை பற்றி பயப்படுகிறோம்? இயேசுவானவர் பெர்குமு சபையை உற்சாகப்படுத்துகிறார். அவர்கள் தைரியமுள்ள மக்களாக இருந்தார்கள். நாம் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாம் எதை பற்றி பயப்படுகிறோம்? இப்படிப்பட்டதான உபத்திரவத்தை சந்தித்ததான மக்களை பற்றி நாம் படிக்கும்போது உபத்திரவங்களை நினைத்து நாம் பயப்படுகிறோமா? அல்லது அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நமக்கு வந்தால் அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் நம்மால் விசுவாசத்தில் நிற்க முடியுமா என்று பயப்படுகிறோமா? அதாவது அந்த உபத்திரவத்தை நினைத்து பயப்படுகிறோமா, அல்லது அந்த உபத்திரவத்தில் விசுவாசத்தில் நிலைக்க முடியுமா என்று பயப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது துன்புறுத்தல்கள் மற்றும் மரணத்தை எதிர்கொள்வதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமா?
நாம் சொந்த வாழ்க்கையில் சாத்தானின் செல்வாக்கை தவிர்ப்போமா என்பதை சிந்திக்கிறோம். வேத வசனங்களில் விசுவாசத்தை காத்து கொண்ட மனிதர்களுக்கு நேரிட்டதான உபத்திரவங்களை நாம் பற்றி படிக்கும் பொழுது உண்மையாகவே நாம் சிந்திப்பது என்னவென்று சொன்னால், சாத்தான் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தாதபடி, சாத்தான் நம்மை ஜெயிக்காதபடி மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் நம்முடைய சோதனையில் நாம் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்பதே நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2:14. ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளல் உன்னிடத்தில் உண்டு. வெளிப்படுத்தல் 2:15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகளும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இயேசுவானவர் பெர்கமு சபையாரை பாராட்டின பிற்பாடு அந்த சபையில் இருந்ததான சில குறைவுகளும் பின்மாற்றங்களும் கொண்டிருந்ததான விசுவாசிகளை குறித்தும் எச்சரிக்கிறார். இயேசுவானவர் சில பரிசுத்தவான்களை, பெர்கமு சபையில் இருந்த விசுவாசிகளை பிலேயாமுடன் ஒப்பிடுகிறார். பெர்கமுவில் உள்ள சபையில் சிலர் பிலேயாமை போல் இருந்தார்கள். இஸ்ரவேலருக்கு முன்பாக தடையை உண்டாக்கும்படி பாலாக்குக்கு போதித்த போது அவன் செய்ததையே பெர்கமுவில் இருந்த சபையாரும் விசுவாசிகளுக்கு செய்தார்கள். பவுல் 1 கொரிந்தியர் 8 மற்றும் 10 இதே போன்ற விஷயங்களை கையாண்டார். அங்கே பவுலின் போதனையிலும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கையிலும் முரண்பாடு இல்லை. பவுல் 1 கொரிந்தியர் 8 மற்றும் 10 அதிகாரங்களில் விக்கிரக ஆராதனை, அவற்றுக்கு புசிப்பதை பற்றி, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதை பற்றி பவுல் எதை எச்சரித்தாரோ அதை தான் இயேசுவானவரும் இங்கே வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் பெர்கமு சபையாரை எச்சரிக்கிறார். ஏனென்றால் பிலேயாம் பாலாக்குக்கு இவ்வாறு ஒரு தந்திரமான யோசனை செய்தான். நீ உன்னுடைய பெண்களை அனுப்பி இஸ்ரவேலினுடைய ஆண்களை அழைப்பித்து நீ விருந்து அவர்களுக்கு போடு. அப்படி போடும்போது அந்த இறைச்சி, அந்த கறி விருந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதான மிருகங்களுடையதாக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு யோசனையை சொல்லி அவர்களோடு அந்த பெண்களை விபசாரம் செய்ய நீ அங்கே ஒரு சதி திட்டம் தீட்டு என்று பிலேயாம் பாலாக்குக்கு உபதேசம் செய்தான். அதனாலே தேவன் இஸ்ரவேல் மக்களை அழித்தார். ஆக இயேசுவானவரும் பெர்கமுவில் இப்படிப்பட்டதான சில பாவங்களை செய்கின்றதான விசுவாசிகள் இருப்பதை குறித்து இயேசுவானவர் கடிந்து கொள்கிறார். ஒரு அவிசுவாசியின் விக்கிரக பலி விருந்தின் அழைப்பில் விசுவாசிகள் பங்கேற்கும் போது, விருந்துக்கு அத்தகைய இறைச்சி பரிமாற்றப்படும் போது நாம் நமது அழைப்பை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது கொரிந்து சபைக்கு பவுல் என்ன போதிக்கிறார்னா, பலி விருந்துக்கு உன்னை ஒருத்தர் அழைக்கிறாரு. அழைக்கும்போது நீ அந்த பலி, அந்த இறைச்சி விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்டது என்று சொல்லும்போது நீ அதை குறித்து எச்சரிக்கையாரு, அதை சாப்பிடக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 10:25-26 கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. இருப்பினும் அந்த இறைச்சி பற்றி தெரிவிக்கப்பட்டால், அதாவது கடையில் விற்கிற எல்லாத்தையும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம், அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதா மற்ற ஆராய்ச்சிகள் நமக்கு தேவையில்லை. ஆனால் அல்லது கடையிலேருந்து ஒருத்தர் வாங்கி விருந்து செய்கிறாருன்னா அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அவிசுவாசியனுடைய விருந்தில் அது விசேஷமாக விக்கிரகங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு இறைச்சி என்று நமக்கு தெரிய வருகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவிசுவாசியின் விருந்தில் அந்த கரியை பற்றி நமக்கு சொல்லப்பட்டால் 1 கொரிந்தியர் 10:28-29 ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள்.
பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சி குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சி குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? இங்குள்ள சூழ்நிலை பாலாக் பிலேயாமின் செயல்பாடுகளுடன் சம்பந்தப்படுகிறது. விக்கிரக ஆராதனை செய்யும் கோயிலில் பங்கேற்பதன் மூலம் மற்றும் ஒரு சிலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிடும் மற்றும் விபசாரத்தில் ஈடுபடும் கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரரை போல இருக்கிறார்கள். பவுல் இந்த விஷயத்தை சற்று வித்தியாசமாக கையாண்டார். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பல ஆசீர்வாதங்களையும் பல நன்மைகளையும் அனுபவித்து வந்தாலும் அவர்கள் தேவனை விரும்பாதவர்களாக இருந்ததை பவுல் கொரிந்து பரிசுத்தவான்களுக்கு நினைவூட்டினார். 1 கொரிந்தியர் 10:1-5. ஏன்னா நிறைய பேரிடத்தில் தேவன் என்ன பண்ணல, அவர் பிரியமானவராக இல்லை இஸ்ரவேல் மக்களுக்கு. பவுல் கொரிந்துவிலே உள்ளவர்களை அவர்கள் உருவ வழிபாட்டையும் பெர்குமுவில் நாம் பார்ப்பதை போல் பிரதிபலிக்கும் விக்கிரக ஆராதனையில் தவிர்க்க வேண்டும் என்று எச்சரித்தார். இங்கே இயேசுவானவர் பெர்குமுவில் இருந்ததான அந்த விக்கிரக வழிபாடு, விபசாரம் போன்ற காரியங்களை கிறிஸ்தவர்களிடத்தில் அது இருந்தது. அதை குறித்து இயேசுவானவர் கடிந்து கொள்கிறார். இதையே தான் பவுல் கொரிந்து சபையாருக்கும் கூட அவர் அதை பற்றி ஒரு எச்சரிப்பை விடுத்தவராக இருந்தார். 1 கொரிந்தியர் 10:6-8. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. 1 கொரிந்தியர் 10:9-11. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்திலும் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு விருந்து புசித்து அவர்கள் விளையாட எழுந்தார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அதனாலே அன்றைய தினத்தில் அவர்கள் மோசேயினுடைய பட்டயத்திற்கு 3000 பேர் கொல்லப்பட்டதையும் நாம் அறிவோம். ஆக பவுல் இந்த விஷயத்தை கொரிந்தில் இருந்ததான கிறிஸ்தவர்களையும் கூட எச்சரிக்கிறார். விக்கிரக ஆராதனைகளுக்கு படைக்கப்பட்டதை புசித்தல், விபசாரம் போன்ற காரியங்களினாலே ஏற்பட்டதான அழிவு என்பது இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியான ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என்கிறதான ஒரு எச்சரிப்பை பவுல் அங்கே கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10:12-14. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். பவுல் அதீத நம்பிக்கைக்கு எதிராக எச்சரித்தார். சில கிறிஸ்தவர்கள் நான் பாவமெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் மிக ஒரு அதிக துணிகரத்தில் இருக்கிறார்கள். அந்த ஒரு அதீத நம்பிக்கைக்கு எதிராக பவுல் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன்னா நான் கோயிலுக்கு போவேன், நான் அங்கே போய் விருந்து சாப்பிடுவேன், யார் என்ன நினச்சின்னா எனக்கு என்ன இருக்குது, என் மனசாட்சி சுத்தமாக இருக்குது, நான் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் அதிமேதாவிகளாக விக்கிரக கோயில்களிலேயும் அந்த கோயில்களில் வைக்கப்படுகிறதான பலி விருந்துகளிலேயும் அவிசுவாசிகளினுடைய அந்த விருந்துகளிலேயும் அவர்கள் மிகவும் ஒரு துணிகரத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் பவுல் இதை பற்றி எச்சரிக்கிறார்.
அந்த சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு என்பது பேய்களால் அளிக்கப்பட்டது என்று அவர் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 10:21 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை அழிக்க சதி யோசனையாய் பாலாக்கை ஊக்குவித்த காரியம் தேவனுடைய மக்களுக்கு அழிவாய் மாறியது. விக்கிரக ஆராதனையில் பங்கேற்கும், விக்கிரக அந்த பலி விருந்தை புசிக்கும் மேதாவி பரிசுத்தவான்கள் இதை சற்றே கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவன் பிலேயாம் மற்றும் மீதியானியரை பழி தீர்த்தார். கர்த்தருடைய அந்த பழி வாங்குதல் இவ்விதமான சதி யோசனை செய்த பிலேயாமுக்கும் அந்த மீதியானின் ராஜ்யாக இருந்ததான அந்த பாலாக் மற்றும் அவனுடைய ஜனங்களுக்கும் எதிராக வந்தது. என்னாகமும் 31:3 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானிரிடத்தில் பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்க மனிதரை பிரித்தெடுங்கள். பெர்குமில் உள்ள சிலர் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளை கை கொண்டிருந்தார்கள். அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்த வசனங்கள், பெர்குமுவில அந்த அந்திப்பா என்கிறவன் கொல்லப்பட்ட நாட்களில் அவர்கள் தைரியமாக இருந்து இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தை காத்து கொண்ட, சாத்தானுடைய அந்த விக்கிரக ஆராதனைகள் அந்த பட்டணத்தில் வெகு விமர்சையாய் நடந்து கொண்டிருந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கக்கூடியதான ஒரு சபை அங்கே இருந்தது என்று சொன்னாலும் கூட, அந்த சபையிலும் கூட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் விபசாரம் பண்ணவும் துணிந்திருக்கிற சில விசுவாசிகளும் அவர்களாலே வஞ்சிக்கப்படுகிறதான சில விசுவாசிகளும் கூட அந்த சபை கொண்டிருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் நிக்கோலாய் மதஸ்தரனுடைய உபதேசங்களை கை கொள்ளுகிற விசுவாசிகளும் அந்த பெர்குமு சபையில் இருந்தார்கள். இந்த அஞ்ஞானவாதிகள் தங்களுக்கு சிறப்பு அறிவு இருப்பதாக நம்பினார்கள். மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை செய்கின்ற அளவுக்கு ஒரு உயரடுக்கு அறிவு இவர்களுக்கு இருப்பதாக எண்ணினார்கள். அதாவது ஆவிய கெடுக்காம மாம்சத்தில் பாவம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில உபதேசங்கள் இவங்களுக்கு இருந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரு கவலையை நம்ம பார்க்கிறோம். இந்த நிக்கோலாய் மதஸ்தரனுடைய உபதேசம் மற்றும் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த அந்தி கிறிஸ்துக்கள், ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததை மறுதளித்தார்கள் அவர்கள். ஏன்னா அவங்க மாம்சம் அப்படின்றதையே ஒரு பாவம் என்று கருதினார்கள். ஆக தேவத்துவத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய இயேசு இந்த மாம்சத்தில் அவர் வரலை அப்படின்ற மாதிரியான சில கள்ள உபதேசங்களை அவர்கள் கூறினார்கள். புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரு கவலையை பார்க்கிறோம். யோவான் தனது 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் கூட இதை எழுதியிருக்கிறார், மற்றும் வெளிப்படுத்தலையும் கூட இதை எழுதியிருக்கிறார். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அஞ்ஞான அந்த வாதிகள் அவங்களுடைய அந்த வாதத்தை மீண்டும் கூட இந்த வசனங்கள் கையாளுகிறது. 1 கொரிந்தியர் 8 மற்றும் 10 ஆகிய 2 அதிகாரங்களும் சிலைகள் மற்றும் பரிசுத்தவான்கள் அந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட அந்த மாம்சத்தை சாப்பிடுவதை பற்றி இருக்கக்கூடிய சிக்கல்களை குறிப்பிடன. கொரிந்து விழுந்ததான சில விசுவாசிகள் அந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதான அந்த மாம்சத்தை புசிக்கும் போது அதனால் நம்மளுக்கு ஒன்றும் நடக்கிறதில்ல அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா இந்த கிறிஸ்துவம் பரவுகின்ற அதே நேரத்தில் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் இந்த விக்கிரக ஆராதனையோடும் விக்கிரக பலிகளோடும்
அல்லது அதை போன்றதான சில உபதேசங்களோடும் அவர்கள் ஒரு பின்னடைவை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அது கொரிந்துவிலும் இருந்தது, அது பெர்குமையிலும் இருந்தது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் எருசலேமிலே கூடினதான அப்போஸ்தலர்கள் மற்றும் மூப்பர்கள் அந்த ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு பெரிய விவாதத்திற்கு பிற்பாடு அவர்கள் எழுதினதான அந்த கடிதத்தில் கூட இந்த விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்கின்றதான எச்சரிக்கையை அந்த கடிதம் கொண்டிருந்ததாக இருக்கிறது. ஆக இந்த விக்கிரக வழிபாடு, விக்கிரகங்களுக்கு புசித்தல், அதோடு சம்பந்தப்பட்டதான அந்த விபசாரம் என்பது கிறிஸ்துவும் பெறுகிறதான எல்லா நகரங்களிலும் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததான விசுவாசிகளை அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பாதித்து கொண்டிருந்ததான ஒரு காரியமாக இருந்ததை நாம் புதிய ஏற்பாடு முழுவதிலுமே பார்க்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலர் 15 கூட அவங்க எழுதும்போது நியாயப்பிரமாணத்தை குறித்ததான தர்க்கம்தான் அங்கே இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியதில்லை என்று அவர்கள் எழுதினாலும் கூட அதில் விக்கிரகங்களுக்கும் நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்கின்ற ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 15, 28, 29 எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். சுவிசேஷம் சென்ற எல்லா இடங்களிலும் புற மதத்துவம் ஆதிக்கம் செலுத்தியது. கிறிஸ்தவம் மனம் திரும்பியவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது. ஆனால் கரியின் இச்சை இதை மனம் திருந்தியவர்களுக்கு கடினமாக்கினது. பின்னர் அந்த விஷயங்களை செய்வது சரி என்று சொன்ன சில பரிசுத்தவான்களும் சபையில் இருந்தனர். அந்த விசுவாசிகளை சமாளிப்பதற்கு சபையானது தொடர்ச்சியான ஒரு சவாலை கொண்டிருந்தது. வெளிப்படுத்தல் 2, 16, 17 நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இதுவரைக்கும் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் பெர்கமு சபையில் இருந்ததான உறுதியான விசுவாசிகளையும் மற்றும் அந்த சபையில் பிலேயா அந்த பாலாக்குக்கு உபதேசித்த அந்த உபதேசத்தில் பின்வாங்கி போன இஸ்ரவேல் மக்களைப் போல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் விபசாரத்திற்கும் தங்களை உட்படுத்தின சில விசுவாசிகளாலும் அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட சில விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டதான எச்சரிக்கைகளை கூட நம்ம பார்த்தோம். இப்பொழுது இயேசுவானவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யாமல் ஜெயம் கொண்டு பரிசுத்தவான்களாக நிற்கிறவர்களுக்கு அளிக்கப்படுகின்றதான வெகுமதிகளை குறித்து இயேசுவானவர் அவர்களுக்கு எச்சரிப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறார். எச்சரிக்கையை மீண்டும் கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 2:17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். கற்பிக்கும் பொறுப்பும் உண்டு, கேட்கும் பொறுப்பும் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னால் உபதேசம் பண்ணுறோம் சபையில். அதே சமயத்தில் உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் சபைக்கு இருக்கிறது, போதிக்க வேண்டிய பொறுப்பும் சபைக்கு இருக்கிறது. அந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இருக்கிறது. ஒரு சபைக்கு தேவைப்படும் பிரசங்கம் அந்த சபையாரால புறக்கணிக்கப்படலாம். அதாவது பிரசங்கம் சில மக்களுக்கு சொல்ல வேண்டிய பிரசங்கத்தை, கடிந்து உணர்த்த வேண்டிய பிரசங்கத்தை அந்த சபையார் செய்யாமல் கூட போகலாம். அல்லது அந்த சபைக்கு
பண்ணப்பட வேண்டிய பிரசங்கம், குறை தீர்க்கப்பட வேண்டியதான உபதேசம் போதிக்கப்பட்டாலும் கூட கேட்கின்றதான அந்த விசுவாசிகள் அதை புறக்கணிக்கலாம். இதனால் இங்கே வசனம் சொல்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது போதிக்கின்ற காரியம், கேட்கின்ற காரியம் இரண்டையும் உள்ளடக்கியது. ஆக ஒரு சபையானது வேத வசனங்களை கருத்தாய் கற்பிக்க வேண்டியதும் கருத்தாய் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கடைபிடிக்க வேண்டியதும் மிகவும் அவசியமான ஒரு பொறுப்பிலே சபை இருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயிக்கின்றதான விசுவாசிகளுக்கு, இந்த உலகத்தை வெல்பவர்களுக்கு, உலகத்தினால் வரக்கூடியதான சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு பரிசளிப்பும் இங்கே காட்டப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:17 பிற்பகுதியில், ஜெயம் கொள்பவருக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன், நான் அவருக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுப்பேன், கல்லின் மீது ஒரு புதிய பெயரையும் எழுதுவேன், அதை பெறுகிறவரே தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது. மறைவான மன்னாவை அவனுக்கு கொடுப்பேன். பழங்கால மன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு. அந்த மன்னாவை அவர்கள் பார்த்தார்கள், சேகரித்தார்கள். பிற்பாடு அந்த மன்னாவை கொண்டு அவர்கள் உணவு சமைத்து சாப்பிட்டார்கள். உணவுக்காக அது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசுவானவர் இங்கே மறைவான மன்னாவையும் அந்த வெள்ளைக்கல் அதில் மேல் எழுதப்படுகின்றதான ஒரு ரகசியமான பெயரையும் வெகுமதியாக கொடுப்பேன் என்று கூறுகிறார். இந்த மறைவான மன்னா என்பது ஆவிக்குரிய உணவாகவும் கிறிஸ்துவின் அறிவுரைகளாகவும் உபதேசங்களாகவும் கிறிஸ்துவினாலே வருகிறதான ஊக்கமாகவும் தேவனுடைய வாக்குறுதிகளாகவும் தெரிகிறது. மறைவான மன்னான்னா இதுதான். அது ஒரு ஆவிக்குரிய உணவு, கிறிஸ்துவனுடைய அறிவுரைகள், அவருடைய உபதேசங்கள், அவர் வசனத்தின் மூலம் நமக்கு அளிக்கின்ற ஊக்கம் மற்றும் தேவன் நமக்கு கொடுக்கின்றதான வாக்குத்தத்தங்கள் மறைவான மன்னா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் மறைவான மன்னாவை அவர் கொடுக்கிறார். அந்த மறைவான மன்னா என்பது நமது விசுவாச ஓட்டத்தின் அந்த முடிவை நாம் அடையும் வரை, அந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம முடிக்கும் வரை அதில் தொடர்ந்து ஓடுவதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை இயேசுவானவர் நமக்கு கொடுக்கிறார். யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்ப நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நான் ஜெயம் கொள்ளுகிறவருக்கு மறைவான மன்னா என்கிறதான வெகுமதிகளை குறித்து பார்த்தோம். இப்போ இயேசுவானவர் உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற அவருடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு வெள்ளைக்கல்லை அவர் கொடுக்கிறார். வேதாகமத்தில் வெள்ளை என்பது தூய்மை மற்றும் தேவதூதர் பெரும்பாலும் அவங்க ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கிறார்கள். மற்றும் இயேசு கிறிஸ்துவும் கூட மறுரூபம் அடைந்த போது அவர் வெண்மையாக இருந்தார். வெள்ளை சில சமயங்களில் ஒரு குற்றமற்ற பரிசுத்தமான ஒரு காரியத்திற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த யோசனை கிறிஸ்துவால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவரை பற்றியதாக இருக்கிறது. அதான் இந்த வெள்ளைக்கல் என்பது, அதை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள். வேதாகமத்தில் இதை பற்றியதான விளக்கங்கள் இல்லை. எனவே இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லுகின்றதான ஒரு விளக்கம்தான் இது. வெளிப்படுத்தல் 2:17 அந்த கல்லின் மேல் ஒரு புதிய பெயர் எழுதப்பட்டுள்ளது, அதை பெறுகிறவனை தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது. அந்த கல்லின் மேல் பெயர் எழுதப்படுகிறது, அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த ரகசியமான பெயர் தெரிகிறது, மற்றவர்களுக்கு அது தெரியவில்லை என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. மீண்டும் இதை பற்றிய எந்த விளக்கமும் இல்லை. ஆனால் இந்த மறைவான அந்த நாமம், அந்த பெயர் என்பது சில சமயங்களில் நியாயமானதாக தோன்றும் 2 கருத்துகள் வழங்கப்படுகின்றன.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியனாகிய நான் என் ஆண்டவருடன் கொண்டிருக்கும் அடையாளம் என்னுடையது, தனித்துவமானது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வேலைக்காரனாக நான் என் ஆண்டவரோடு இருக்கக்கூடியதான அந்த அடையாளம், அந்த உறவு என்பது ஒரு தனித்துவமான ஒன்றாகவும் இருக்கிறது. நான் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு உறவாக இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. அப்போ அது ஒரு தனித்துவமானது. இயேசுவுடனான ஒரு ஆவிக்குரிய உறவின் காரணமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவிக்குரிய அடையாளம் உள்ளது. இது சில சமயங்களில் தனிப்பட்டதாக இல்லாமல் கூட்டாக கூட இருக்கலாம். வெள்ளைக்கல் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த கல்லின் மேல் இருக்கிற சிறப்பு பெயர் இயேசுவில் தூய்மைப்படுத்தப்பட்டவர் என்று உள்ளது. அதாவது இயேசுவினால இந்த கல்லை பெறுகிறவர் தூய்மையாக்கப்பட்டவர், பரிசுத்தமாக்கப்பட்டவர். இது பரிசுத்தவான்கள் அல்லாதவர்களிடமிருந்து நம்மை பிரிக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு சிறப்பு பெயராகவும் இருக்கலாம். ஒரு குறிக்கல், தூய்மையான கல், அந்த தூய்மையான கல்லின் மேல் பெயர் என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய உறவின் பரிசுத்தத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் கிறிஸ்துவர்கள் ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவிசுவாசிகளிடமிருந்து அவர்கள் பரிசுத்தவான்களாக பிரிக்கப்படுகின்றதான ஒரு சிறப்பு பெயர், ஒரு சிறப்பு பரிசுத்தம் என்கின்ற ஒரு அர்த்தத்தையும் அது கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொறுமையுடன் இந்த வசனங்களை என்னோடு நீங்கள் படித்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் இந்த தொடர் படிப்பில் இணைந்திருப்போம். பொறுமையோடு இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களை ஆள்வதாக.